சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல பீடம் தான் ஏத்த போறோம். என்ன இத்தன நாள் கழிச்சு பீடம் ஏத்த போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தான் குருசாமி. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு கன்னிசாமிங்க வீட்ல எல்லாத்துலயும் பீடம் ஏத்தணும்ல. அதுவும் புதன்கிழமை, சனிக்கிழமை தான் பீடம் ஏத்தணும். அதனால சரின்ட்டு நம்ம குரூப்ல இருக்க கன்னிசாமி, மத்த சாமிங்க வீட்ல எல்லாத்துலயும் பீடம் ஏத்துனோம். இன்னைக்கு தான் நம்ம வீட்ல பீடம் ஏத்துறதுக்கு குடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 22/11/2025 சனிக்கிழமை. இன்னைக்கு தான் பீடம் ஏத்த போறோம். படி எல்லாத்தையும் மதியானமே சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு படிய வச்சு, பீடத்தெல்லாம் வச்சு, எல்லாத்தையும் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சோம். புஷ்ப அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே விளக்கு எல்லாம் ஏத்தி, சாமிய கும்பிட ஆரம்பிச்சோம். அப்பா சாமி வந்து நெய் விளக்கு எல்லாத்தையும் ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விட்டோனேவும் பாட்டி சாமிய கூப்பிட்டு, குலசாமிக்கு ஃபர்ஸ்ட்டு அபிஷேகம் பண்ண சொன்னோம். ஏன்னா, எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட்டு குலதெய்வத்த வணங்குறது ரொம்ப முக்கியம். அதனால சரின்ட்டு குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கைய கட்டி அபிஷேகம் பண்ண சொன்னோம். அபிஷேகத்த பண்ணிட்டு பாட்டியம்மா எல்லாத்துக்கும் விபூதிய குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் சாம்பிராணி புகைய போட்டு பூஜைய ஆரம்பிக்கலாம்னு சாம்பிராணி புகைய போட்டு விட்டேன். சாம்பிராணி புகைய போட்டோனேவும் எல்லாம் அப்படியே சாமிய கும்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பா சாமிய அப்படியே குலசாமிய கும்பிட்டு, அதுக்கப்புறம் அப்படியேவும் ஐயப்பனுக்கு காய் உடைக்க ஆரம்பிச்சாரு. ஐயப்பனுக்கு காய உடைச்சிட்டு அப்படியேவும் 18ஆம் படி ஏத்தி பாட்டு பாடுனாங்க எல்லாரும். 18ஆம் படி ஏத்தி பாட்டு பாடுனோனே, அதுக்கப்புறம் மங்களம் பாட்டு பாடுனாங்க. பஜனை பாட்டு. அதையும் நிமிஷம் கேளுங்க நீங்களேவும். சாமிக்கெல்லாம் குரு பூஜை நல்லபடியாக முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எல்லா சாமியும் வரிசையாக நின்று பாத பூஜைலாம் பண்ணி, அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிடக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் கீழே சுவாமியே சரணமையப்பான்னு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஐயப்பனை பற்றி வீடியோ போடுவோம். அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற சாமியை யார் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐயப்பனோட வரலாறு, ஐயப்பனுடைய சாகசம் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து சொல்லலான்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம்.